ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒன்லைனர், அதுவும் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசனான சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பாலிட்டி ஒன்லைனர் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் வேணும்னு கேட்குறீங்க. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறதில்ல ஜவஹர்லால் நேரு ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இந்தியாவில் பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். ஸோ இந்தியாவில் நிறைய வகையான நம்பிக்கைகளை போற்றுகின்றாங்க. ஓகேவா, நிறைய சமயங்களை பின்பற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே எல்லாரும் சமமாக ஈக்குவலாக மதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்து, சமணம், புத்தம், சீக்கியம் இந்த 4 முக்கிய பெரும் சமயங்கள் இந்தியாவில் தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா இந்து, சமணம், புத்தம், சீக்கியம். ஸோ எக்ஸாமில் கூட கேட்கலாம் என்னென்ன சமயங்கள் அப்படிங்கிறது. ஸோ சமய சார்பின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிற மதங்களின் மீது சகிப்புத்தன்மையான அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழும் ஒரு மனப்பான்பு. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய மதங்களை சார்ந்த மக்கள் இருந்தாலுமே அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு. ஸோ அவங்க மதம் அவங்களுக்கு பெருசுன்னா நம்ம மதம் நமக்கு பெருசு, அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட நம்பிக்கைகளை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் சமய சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. ஸோ கவர்மெண்ட் வேற மதம் வேற அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் சமய சார்பின்மை. அடுத்து கவிஞர் இக்பால் அவர்கள் சில விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு அப்படிங்கிற இந்த கூற்றை சொன்னவர் கவிஞர் இக்பால் அவர்கள். அடுத்து சுதந்திர கோட்பாடு, நிறைய கோட்பாடுகள் வரும். அதுல சுதந்திர கோட்பாடு, அதாவது எந்த சமயத்தையும் பின்பற்றுறதுக்கு அரசு அனுமதி அளித்தல். சுதந்திரம், நம்ம நாட்டில் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான் சுதந்திர கோட்பாடு. சமத்துவ கோட்பாடு அப்படின்னா அதாவது அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றிற்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் பெருசு இவங்க கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஈக்குவலுங்கிற மாதிரி சொல்லணும். அதுதான் சமத்துவ கோட்பாடு. நடுநிலைமை கோட்பாடு அப்படின்னா ஒரு சமய பிரச்சனை நடக்கும்போது கவர்மெண்ட் நடுநிலையா இருக்கணும், யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம நடுநிலையா இருக்கணும். அதுதான் நடுநிலைமை கோட்பாடு. இந்த 3 கோட்பாடுகளும் இந்த சமய சார்பின்மையை சொல்லுது. சமய சார்பற்ற நாடு, இந்தியா சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியால எந்த ஒரு மதமும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்கப்படவில்லை, ஒவ்வொரு மதத்தையும் சமமாக நடத்துதல் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம நாடை சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து அனைத்து குடிமக்களும் எவ்வித சமய நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அரசு பணிகள் நுழைய தகுதி வாய்ந்தவர்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டா அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவங்களோட படிப்பு அவங்களோட தகுதியை வச்சுதான் என்ன பண்றோம், நம்ம அரசு பணியில நுழைகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அடுத்து சமய சார்பற்ற நாடு சம உரிமைகளையும் வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதி. ஸோ சமய சார்பற்ற நாடாக இருக்குது அப்படின்னா அது ஒரு மக்களாட்சியோட ஒரு பகுதி. ஏன்னா எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்குது அப்படிங்கிறதுனால. அடுத்து இந்த சொல் சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்ல 1950 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 நம்மளுடைய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இல்லையா, ஜனவரி 26. ஸோ அப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்த வார்த்தையே கிடையாதான், சமய சார்பற்ற சொல்லுங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் எப்போ அதை இன்க்ளூட் பண்றாங்க, அதுவும் முகவுரையில சேர்க்கிறாங்க, பிரியாம்பிள்ல சேர்க்கிறாங்க. எப்பன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 1976 சமய சார்பற்ற அப்படிங்கிற சொல்ல அதுவும் பிரியாம்பிள்ல கொண்டு போய் ஆட் பண்றாங்க. ஓகேவா. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசுன்னு தானே வரும். ஸோ அதில் அந்த சமய சார்பற்றங்கிற வார்த்தை எப்போ இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா 1976 கொண்டு வரப்பட்ட 42வது சட்ட திருத்தம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் என்ன?
தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடனும் கண்ணியத்துடனும் ஊக்குவிப்பது. ஸோ அப்போ எதை ஊக்குவிக்கிறாங்கன்னா ஒற்றுமை, தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு. அடுத்து, நாட்டிற்கான தனி சமயம் எதுவும் இந்தியாவில் கிடையாது. அதாவது இந்த நாட்டுக்கு இந்த சமயம் தான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பல்வேறுபட்ட சமயம் மதங்கள் இருக்கு நம்ம நாட்டில். அடுத்து, இந்தியாவில் சமய சுதந்திரம் நாட்டு மக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் சமய சுதந்திரம் கிடையாது, வெளிநாட்டு மக்களுக்குமே வழங்கப்படும். அதாவது இந்தியாவில் வாழ்றக்கூடிய வெளிநாட்டவருக்கு. இதை 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்குல உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியது. இந்த எந்த வழக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பம்பாய் மாநிலம் பிளஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, சமய சுதந்திரம்ங்கிறது நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவில் வாழக்கூடிய வெளிநாட்டு மக்களுக்குமே அந்த உரிமை இருக்கு 1954. அடுத்து நிறைய பிரிவுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுதுன்னா, சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. இந்த அடிப்படையிலெல்லாம் ஒருத்தரை பிரித்து பார்க்க கூடாதுன்னு சொல்றது ஆர்டிகிள் 15. ஆர்டிகிள் 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலை வாய்ப்புல சமமான வாய்ப்பளித்தல், எல்லாத்துக்கும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்து 25(1) ஆர்டிகிள் 25(1) எந்த ஒரு சமயத்தை ஏற்கவும் செய்யலாம், பின்பற்றவும் செய்யலாம், பரப்பவும் செய்யலாம். அதுக்கான உரிமை நம்மளுடைய அரசியலமைப்பு நமக்கு வழங்குது. அடுத்து 26 ஆர்டிகிள் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரமும் இருக்கு. அடுத்து ஆர்டிகிள் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. இந்த சமயத்தை நீ ஆதரிக்கணும்னா நீ எங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஆர்டிகிள் 27 சொல்றாங்க. 28 என்னன்னா, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறக்கூடிய சமய போதனைகள் மற்றும் சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அது 28 சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 29(2) என்ன சொல்லுன்னா, அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிலையங்கள்ல பாகுபாடு காட்ட தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே இந்த சமய சார்பின்மை அப்படிங்கிற அந்ததோட ரிலேட்டான ஆர்டிக்கிள். அடுத்து, கல்வியில சமய சார்பின்மைனா என்ன? அதாவது பொது கல்வி அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிப்பது. பொது கல்விங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது இந்த சமயம் இந்த மதத்துக்கு தான்லாம் கிடையாது, அது எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு சொல்லி கல்வியில் சமய சார்பின்மையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட நம்ம நோட்ஸில் புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா, லத்தீன் மொழியான செக்குலம், ஏன்னா செக்குலரிசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சமய சார்பின்மை. ஸோ செக்குலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காலம் அல்லது உள்ளுணர்வு காலம்னு சொல்றாங்க. an age or the spirit of an age அப்படின்னு சொல்றாங்க சமய சார்பின்மை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். ஸோ இந்த பதத்தை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். இவர் தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்து, நாத்திகம்னா என்ன, சமய சார்பின்மைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நாத்திகம்னா என்னன்னா, அதாவது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் நாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமய சார்பின்மைனா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களை தலையிடாமல் இருக்குது. நீங்க என்னமோ பண்ணுங்க, ஓகேவா, எந்த சமயத்தை வேணா பின்பற்றுங்க, யாரையும் ஃபாலோ பண்ணுங்க, அதுல கவர்மெண்ட் தலையிடாது அப்படின்னு சொல்றதுதான் சமய சார்பின்மை. அடுத்து, அசோகரோட 12வது பாறை அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கல்வெட்டுல, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது. ஸோ இது எப்போ சொல்லியிருக்காங்க, அசோகருடைய காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர். ஸோ இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இப்பதான் நம்ம சமய சார்பின்மை பத்தி எல்லாம் பேசுறோம், பட் அப்பவே 3ஆம் நூற்றாண்டிலேயே அசோகர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கவர்மெண்ட் இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஈடுபடாது, பிரச்சனை இல்லை, மதம் சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்க.
இது வந்து 12வது பாறை அரசாணையில அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. எந்ததுல? 12வது பாறை அரசாணையில், அசோகருடையது. அடுத்து முகலாய பேரரசரான அக்பர் வந்து மத சகிப்புத்தன்மை கொள்கையவே பின்பற்றி இருக்காரு. அவருடைய கொள்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தீன் இலாஹி மற்றும் சுல் இ குல் அப்படிங்கிறது. தீன் இலாஹினா தெய்வீக நம்பிக்கை அப்படிங்கிற கொள்கை. இன்னொன்று சுல் இ குல் அப்படிங்கிறதுனா அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தோடு இருத்தல். ஸோ இது வந்து அவருடைய சமய சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கொள்கையாக இருந்துச்சு. ஸோ இது அக்பருடைய கொள்கை, தீன் இலாஹி சுல் இ குல். அடுத்து கஜுராஹோவில் காணப்படக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டது. ஸோ அப்போ எல்லா விதமான சமயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சின்னங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த கஜுராஹோங்கிற டெம்பிளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது 19ஆம் நூற்றாண்டுல. சமய சார்பற்ற இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொது விடுமுறை. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினர் கொண்டாடக்கூடிய விழாக்களுக்குமே விடுமுறை அளிக்கிறாங்க. அடுத்து அக்பரோட கல்லறை சிக்கந்தராபாத்தில் இருக்கு. இது வந்து ஆக்ரா அருகில் இருக்கக்கூடியது அக்பருடைய கல்லறை. இல்லை இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என அக்பரே வலியுறுத்தியிருக்காரு. ஸோ அவருடைய கல்லறையில் பல்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கல்லறை வந்து சிக்கந்தராங்கிற இடத்துல இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 4th லெசன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 5 லெசன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 or 6 லெசன்ஸ் தான் இருக்குது. அதோட 8th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.